இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை தியானிச்சு கொண்டிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அந்த வசனத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 46ஆம் வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த விலை உயர்ந்த முத்து யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அவருக்கு அவ்வளோ ஸ்பெஷலான முத்து நம்ம தான். அந்த வியாபாரி யார் தெரியுமா? பிதாவானவர். அவர் எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கி கொள்கிறாராம். எல்லாவற்றும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு. அவருக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த ஒரு பேர்லை பார்த்தோன்னே இது எவ்வளோ ப்ரிஷியஸான பேர்ல்னு அவருக்கு தெரியும். இதுக்கு நிகரே கிடையாது அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணும்போது இது எப்படியாவது அவர் வாங்கிக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போது அதுக்குடைய விலை என்ன அப்படின்னா, அவர் எல்லா சொத்தையும் விற்றாதான் அவர் அந்த ஒரு முத்தை வாங்க முடியும். அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சொத்தை எல்லாத்தையும் விற்று அந்த முத்தை வாங்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும் அதோடைய வேல்யூ என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். அதே தாங்க நம்மளை பிதாவானவர் அவருடைய சொந்த குமாரன், அவர் சொந்த குமாரனை கொடுத்தாதான் நம்மளை வாங்கி கொள்ள முடியும், பிள்ளையாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவருடைய சொந்த குமாரனை கூட நம்மளுக்காக கொடுத்தாரு. நம்மளை மீட்டு கொள்றதுக்காக அவர் அவர் சொந்த குமாரனை கொடுத்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாக சேர்த்து கொண்டாரு. எவ்வளோ ஸ்பெஷல்ல நம்ம அந்த ப்ரிஷியஸ் பேர்லாக இருக்கிறோம்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு ரீசன் இருக்கு என்னை வாங்குறதுக்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுக்கணும்னு? ஒரு அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பையன் எதுவும் அட்டாக் பண்ணாத அளவுக்கு ரொம்ப சேஃப்கார்டாக இருப்பாங்க. என்னை கூட என்னன்னா செஞ்சுக்கோ, என் பையனை எதுவும் செஞ்சிடாத அப்படின்ட்டு ஒரு அப்பா எவ்வளோ அவங்க ஒரு லவ்வாக அவங்க மேலே ஊட்டியிருப்பார்ல. ஆனால் பிதாவானவர் நம்மளுக்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்துருக்காருங்க. அவருடைய லவ் எவ்வளோ பெருசில் நம்ம 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 நிறைய பேர் கேள்விப்படுறோம், அவர் கோபம் உள்ளவர், அவர் இதை செஞ்சிருவார் அதை செஞ்சிருவார். ஆனால் இல்லைங்க, மெயின் கேரக்டர், அவருடைய மெயின் தன்மை என்னன்னா, அவர் அன்பானவர். அவர் ரொம்ப அன்பானவர். இந்த ஒரே ஒரு விஷயத்தில் அவருடைய அன்பு எவ்வளோன்னு தெரியல. அவருடைய சொந்த குமாரனை கொடுத்துறாரு. அவர் சிலுவையில் அறிஞ்சு பாவம் எல்லாம் அவர் சொந்த குமாரன் மேலே ஏறும் போது அவர் தம்முடைய முகத்தை பார்க்க முடியாமல் திருப்பி கொண்டார் அப்படின்னு வேத சொல்லுது. அவ்வளோ லவ் அவர் அவர் குமாரன் மேலே வச்சிருந்தாரு. ஆனால் அந்த குமாரனையே நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. இந்த ப்ரிஷியஸ் பேர்லை, அதாவது நான் தான் அந்த ப்ரிஷியஸ் பேர்ல், நீங்கள் தான் அந்த ப்ரிஷியஸ் பேர்ல். நம்மளை பார்க்குறது அவர் ப்ரிஷியஸ் பேர்லாக பார்க்குறாரு. நம்ம அதுக்கு தகுதி இல்லை. நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கிறோம், நம்ம மேலே நிறைய கரைகள் இருக்குது. ஆனால் நம்மளை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்குறாருன்னா, ப்ரிஷியஸ் பேர்லாக பார்க்குறாரு. நம்மளை ஒரு அழகான ஒரு முத்தாக பார்க்குறாரு. இந்த முத்து எவ்வளோ வேல்யூ அப்படின்றத அவர் அப்படி பார்க்குறாரு. இந்த முத்து ஒரு வேல்யூவான முத்து, ஏஞ்சல் ஒரு வேல்யூவான ஒரு முத்து அப்படின்ற மாதிரி தான் நம்மளை பார்க்குறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு பேரையும் போட்டுக்கோங்க. உங்கள் பேரை போட்டு, நான் தான் அவருக்கு வேல்யூவான முத்து, என்னை மீட்பதற்காக தான் அவர் சொந்த குமாரனை கூட கொடுத்தாரு. நம்ம கடைசி நாளில் அவரை மீட் பண்ணும்போது நம்ம எல்லாரும் ஒரு கேள்வி அவரை கேட்கலாம், ஆண்டவரே என்னைய மீட்பதுக்காக உங்கள் குமாரனை கொடுத்தீங்களா? எவ்வளோ பெரிய லவ்ல என்னால் அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நம்ம ஒரு வேல்யூவே இல்லாத நம்ம பர்சன், ஆனால் நம்மளை வேல்யூ பண்ணி அவருடைய சொந்த குமாரனை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த அதிகாரத்தில் அந்த ஒரு உண்மையாக சொல்லியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அந்த பேர்லுடைய விலை தெரிஞ்சிச்சுன்னா அவர் சொந்த எல்லாத்தையும் விற்று அந்த பேர்லை எப்படி வாங்குவாரோ, அதே போல் பிதாவானவர் நம்மளுடைய ஒரு ப்ரெஷியஸான முத்தா பார்த்து தன்னுடைய சொந்த குமாரனை அதுக்கு விலையாக கொடுத்து நம்மளை மீட்டெடுத்துருக்கிறாரு. நீங்களும் நானும் ஸ்பெஷலுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இன்றைக்கு நிலைத்திருப்போம். அவருடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் நம்ம எல்லாரும் சந்திப்போம். தேவன் அதுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். பி பிளஸ்ட்.